இந்த வீடியோவில் வந்து சூரியகிரகணம், தீபாவளி, லட்சுமி குபேர பூஜை இதெல்லாம் டைமிங்ஸை எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு கேட்கலாம்னு நினச்சேன் இன்றைக்கி. ஓகே. தீபாவளி அன்றைக்கி வந்து நம்ம இந்தமாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்தமாதிரி ட்ரெஸ் ஆற்றுல என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கோமோ அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் தூங்கு போகிறதுக்கு முன்னாடி வச்சிடணும். அந்த பிளேட்டில் வந்து எல்லாருக்கும் வாங்கின ட்ரெஸ்ஸு மஞ்சள் தரணும், ஒரு கார்னர்லேயும் மஞ்சள் தடவிட்டு வச்சிடணும். அந்த எல்லோரும் எடுத்ததுக்கப்புறம் 2 ட்ரெஸ்ஸு அதில் இருக்கணும், மொத்தமாக துடைக்கக்கூடாது. சரி, எப்படி 2 ட்ரெஸ்ஸாக வாங்கியிருப்போம், அப்படி வாங்கினா கூட அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு துண்டோ ஒரு ப்ளவுஸ் ஃபிட்டோ ஏதாவது வச்சுட்டு வைக்கணும். அதில் பக்கத்தில் எண்ணெயும் சீக்கா அப்படியே வச்சுருக்கேன் பாருங்க, எண்ணெய் சீக்கா அப்படியே வைக்கணும் ஓரமாக. அப்புறம் என்ன ஸ்வீட் பண்ணியிருக்கோமோ அது 2 வச்சிடணும். இதெல்லாம் தீபாவளி அன்றைக்கி மேலே வச்சுட்டு மறுநாள் காத்தால் நம்ம சீக்கிரம் வந்து 5 மணிக்குள்ளே குளிச்சு முடிச்சிடணும். அது முன்னாடி சொல்லி கொடுக்கும், ஃபஸ்ட்டு தலையில் எண்ணெய் வைப்பா, அப்புறமா குளிச்சுட்டு வந்துட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு பட்டாசு விட்டு நம்ம காத்தால் நம்ம வீடியோ போடுவோம். அப்படியே உட்கார பஜ்ஜி, கேசரி, வெள்ளைப்பம் அது மாதிரி ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு கல்யாண சாப்பாடு பண்ணி சாப்பிட்டு தீபாவளி கொண்டாடுவோம் ஜென்ரலாக. இப்போ நீங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள், எத்தனை மணிக்கு என்ன பண்ணணும்? கிரகணம் வருது, அமாவாசை வருது இல்லையா? ஆமாம், தீபாவளி பண்டிகை, லக்ஷ்மி குபேர பூஜை, கிரகணம், இது எல்லாமே இந்த 2 நாளில் வருது இல்லையா? இது எப்போ எந்தெந்த சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தா, ஸோ அதை வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா இன்னைக்கு வந்து 23ஆம் தேதி, இன்றைக்கி வந்து தான்தெரஸ். இந்த தான்தெரஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து தானம் கொடுக்கறதுக்கும் சொல்லுவாள். எப்போ வந்து இந்த தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்குறது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அதுக்கு வந்து இந்த தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு வாங்குறது இன்றைக்கி வந்து உகந்த நாள். முதல் நாள் இப்படி வாங்க முடியும் இல்லையா? வாங்கியிருப்போம், நம்ம வாங்கியிருப்போம். இன்றைக்கி போய் ஏதாவது ஒன்று சாஸ்திரத்துக்கு ஒன்று வாங்கிட்டு வரது நல்லது. ஆமாம். நாளைக்கு 24ஆம் தேதி காலம்பரை வந்து சதுர்தசி. இந்த சதுர்தசி அப்படிங்கிறது வந்து தசம்னா 10, சதுர்னா 4, 14வது நாள். பௌர்ணமியிலேருந்து 14வது நாள் நாளைக்கு. அதைத்தான் வந்து நரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம், சதுர்தசி அப்படின்னு சொல்லுவோம். நாளைக்கு காத்தால் வருது. அன்னைக்கு தான் வந்து நார்த் இந்தியாவிலலாம் வந்து அபியன் ஸ்நான் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது குளிக்கிற சமயம் காலம்பரை 6 மணிக்குள்ளார விடிய காத்தால் எழுந்து தலைக்கு எண்ணெயை வச்சு நல்ல வெதுவெதுப்பான வெந்நீரில் குளிச்சிடணும். 6 மணிக்குள்ளார இதெல்லாம் முடிச்சிடணும். முடிச்சுட்டு மத்தியானம் வந்து கல்யாண சமையல் அதில் நல்ல கல்யாண பூசணிக்காய் போட்டு ஒரு சாம்பார், கூட்டு, பொடுத்துவல், வடை, பாயசம், அதோட சமையல், கல்யாண சமையல். நாளைக்கு சாயந்தரம் அமாவாசை திதி ஆரம்பிக்கிறது. அமாவாசை திதி வந்து 5:15 ஆரம்பிக்கிறது அமாவாசை திதி. அதனால தீபாவளி அன்னைக்கு அமாவாசை திதியில் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவோம். இந்த லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில்டாக வந்து இன்னொரு வீடியோ நம்ம போட போகிறோம். அதில் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை, இந்த குபேர கட்டம், இதில் பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறோம். நாளான்னைக்கு 26 செவ்வாய்க்கிழமை கிரகணம் இருக்குது, சூரிய கிரகணம் இருக்குது. இந்த சூரிய கிரகணம் வந்து 3 நிலையில் இருக்குது. ஒன்று வந்து ஆரம்பம், இன்னொன்று வந்து மத்தியம், அடுத்து வந்து மோட்ச காலம். இந்த ஆரம்ப கட்டம் வந்து செவ்வாய்க்கிழமை 2:30 மணிக்கு வருது, 2:28. மத்தியம் வந்து 4:30 மணிக்கு. மோட்ச காலம் வந்து சாயந்தரம் 6:30. ஸோ நம்ம வந்து சூரிய கிரகணம் ஆகட்டும், சந்திர கிரகணம் ஆகட்டும், இந்த கிரகணம் பிடிக்கிறதுக்கு ஒரு 6-7 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நம்ம சாப்பிடலாம் முடிச்சிடணும். கொஞ்சம் வயிறு காலியாக இருக்கணும். சாப்பிட்றதெல்லாம் முடிச்சிடணும். சமைச்சது எதுவும் மிச்சம் இருக்கக்கூடாது. ஏதாவது கிரகண சமயத்தில் இருந்ததுன்னா அதை வச்சு அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு கூடவே கூடாது. அதனால ஆத்தால் இப்போ 2:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னா காலம்பரை 7-8 மணிக்குள்ளார சாப்பாடெல்லாம் முடிச்சிடணும். சாப்பாடு போக்குவரத்து அதுக்கப்புறம் வச்சுக்கக்கூடாது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேறு ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா கொட்டிட்டு பேசாமல் உட்காந்து வேண்டியதான். பெருமாளை சேவிச்சுன்னு 2:30 மணிக்கு இது பிடிக்கிறது, கிரகணம் பிடிக்கிறது. இது காலம்பரை அமாவாசை இருக்கிறதுனால அன்றைக்கி அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறோம். காலம்பரை அமாவாசை தர்ப்பணம் முடிச்சிடலாம். மத்திய காலத்தில் கிரகண தர்ப்பணம் பண்ணுறது நல்லது. ஸோ இது வந்து மதியம் வந்து 4:30 மணிக்கு வருது. அந்த 12:30 மத்திய கிரகண தர்ப்பணம் முடிச்சிடணும். 6:30 மணிக்கு மோட்ச காலம், கிரகண மோட்சம் அடையிறது. அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா சன்செட்டு ஆனதுக்கப்புறம் 6:30 மணிக்கு மேலே குளிச்சிடணும். ஆற்றுல இருக்க எல்லாம் குளிச்சிடணும். இந்த தீபாவளிக்கு பண்ணியிருந்த பக்ஷணம் ஏதாவது இருந்ததுன்னா அன்னைக்கு காலம்பறையாக தர்பையை போட்டு வச்சிடணும். மிச்ச சமையலுக்கு மேலாம் மசாலா இருக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் கொட்டிடணும். இது முக்கியமாக பால் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா
அதில் 2 தர்பையை போட்டு வச்சிடணும். 6:30 மணிக்கு மேலே எல்லாருமே குளிச்சிடணும். குளிச்சுட்டு 7-7:30 அன்னைக்கு டிஃபன். அந்த டிஃபன் என்னைக்கு கிரகணம் அன்னைக்கு டிஃபன் எப்படின்னா ஈஸி டு டைஜஸ்ட்டாக இருக்கணும், ஸ்மூத் டு ஸ்டொமக்காக இருக்கணும். அது மசாலா திருப்பி மசாலா பண்ணக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி பூரா நம்ம வந்து விரதத்தில் இருந்திருப்போம், ஃபாஸ்டிங்கில் இருந்திருப்போம். திடீர்னு ஒரு மசாலா ஐட்டம் போட்டு காரத்தெல்லாம் போட்டு வயிற்றை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஈஸி டு டைஜஸ்ட், ஸ்மூத் டு ஸ்டொமக்காக இருக்கணும். ஸோ அது வந்து நம்ம வந்து பச்சரிசி தோசை, சேவை, இந்த சேவைக்கு வந்து அரிசியில் பண்ணுற சேவை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து தேங்காய் பால், இந்த மாதிரி ஸ்மூத்தாக நைட் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி டின்னரை முடிச்சுட்டு படுத்துட்டுணும். ஏதாவது கொஸ்டின் இருக்கா? கேட்டால் சொல்லிட்டீங்க, கரெக்டாக இருக்குல்ல, ஒன்றும் கன்ஃபியூஷனே இல்லையா? கன்ஃபியூஷன் இல்லை. ஸோ நமக்கு இதுக்கு வந்து அடுத்த வீடியோ வந்து லக்ஷ்மி குபேர பூஜை. லக்ஷ்மி குபேர பூஜை நிறைய வீடியோவில் பண்ணியிருக்கோம். இப்போவும் அதே மாதிரி டீட்டெயில்டாக இந்த ஐஸ்வர்ய கோலம் எப்படி பண்ணணும், குபேர கட்டம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆமாம், எல்லாருக்கும் அட்வான்ஸ்டு தீபாவளி விஷஸ்.